அன்பு நிறை நேயர்களுக்கு அன்பு நிறை வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். நன்றிகள். இன்று 80வது பதிவாக டிசம்பர் மாதத்தின் முக்கிய தினங்கள். நாம் இந்த பதிவுகளில் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தினுடைய முக்கிய தினங்களையும் உலக அளவில், சர்வதேச அளவில், தேசிய அளவில் இந்த முக்கிய தினங்கள் கொண்டாடப்படுகின்ற தினத்தினுடைய நாளினையும் அது பற்றிய விழிப்புணர்வுகளையும் அந்த நாளின் தொடங்கிய ஆண்டினையும் நாம் இளைஞர்களும் சர்வதேச அளவில், உலக அளவில் அவர்கள் தங்களுடைய ஆளுமைகளை வளர்த்து கொள்வதற்குமான இந்த தினங்களை பகிர்கின்றோம். நம்முடைய தின நாட்காட்டியில் கூட இந்த நாட்கள் பற்றி செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த செய்திகளை, அந்த நாட்களை நாம் கிழிப்பதற்கு முன்னால் அந்த நாளின் முக்கிய தினங்கள், அவற்றினுடைய செயல்பாடுகள், அதனுடைய காரணங்கள் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை நினைவுபடுத்துகின்ற வகையில் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முக்கிய தினங்களை, நம்முடைய டிசம்பர் மாதம் வடக்கு அரைக்கோளத்தில் குளிர்காலமாகவும் தெற்கு அரைக்கோளத்தில் கோடை காலமாகவும் அமைந்துள்ளது. இந்த டிசம்பர் மாதம் என்றாலே நம்முடைய பாரதம், தமிழகம் இப்பகுதியிலே அந்த குளிர்காலம் தொடங்குகின்ற பூக்கள் பூக்கின்ற டிசம்பர் பூ, ஓலிப்பூ என்ற முக்கிய பூக்கள் இந்த மாதங்களிலே மலரக்கூடிய விஷயமாக நாம் பார்க்கின்றோம். எங்கும் பூக்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு சமூகத்தையும் சூழ்நிலையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாட்களை நாம் நினைவு கூறுகின்ற போது 14 வகையான ஆண்டுகள் நாட்காட்டிகளை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். ரோமான் நாட்காட்டிகள், நம்மளுடைய கிரகோரி நாட்காட்டிகள், இந்து சமய நாட்காட்டிகள், இஸ்லாம் சமய நாட்காட்டிகள், பௌத்த சமய நாட்காட்டிகள், திருத்தப்பட்ட கிரகோரியினுடைய நாட்காட்டிகள், தமிழ் நாட்காட்டிகள், ரோமன் நாட்காட்டிகள், இவ்வாறாக 14. அடுத்தது மாயான் அவனுடைய நாட்காட்டிகள். இப்படிப்பட்ட நாட்காட்டிகளை நாம் பயன்படுத்துகின்றோம். ஆகவே பொதுவாக இந்த நாட்காட்டிகள் ஆங்கில வருடத்தை குறிக்கின்ற இந்த 12 மாதங்களினுடைய சிறப்பு பார்க்கின்ற போது கிமு தொடக்கத்திலே 173வது ஆண்டிலே இந்த மாதங்களை கணக்கிட்டு வரையறுத்து நிகழ்த்தப்படுவதை, வரையறுக்கப்பட்ட நாட்களை குறிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட நாட்களை கொண்ட நாட்காட்டிகள் நமக்கு இருந்தாலும், வெவ்வேறினுடைய சமூகத்திற்கு ஏற்ப அந்த நாட்காட்டிகள் இருந்தாலும், பொதுவான இந்த நாட்காட்டியில் இந்த டிசம்பர் மாதம் 12வது மாதமாக, ஆண்டின் இறுதி மாதமாக நமக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த தினத்திலே நாம் முக்கிய தினங்களையும் அவற்றினுடைய காரணங்களையும் அதற்கான விழிப்புணர்வுகளையும் அதற்கான நிகழ்ச்சிகளை உள்வாங்கிக் கொண்டு நம் சமூகத்திலே ஒரு அன்பை பகிர வண்ணமாக இந்த நாட்காட்டிகள், இந்த தினங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது 1/12 அன்று உலக எய்ட்ஸ் தினம். இந்த HIV எனப்படுகின்ற இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை, அவர்களுடைய கௌரவம், அவர்களை பராமரிப்பது, அவர்களை ஆதரிப்பது போன்ற விழிப்புணர்வுகளை கொடுப்பதற்காகத்தான் இந்த தினம் நாம் கொண்டாடப்படுகின்றோம். 1992ஆம் ஆண்டு WHO என்ற நம்மளுடைய அமைப்பு இந்த தினத்தை சர்வதேச அளவில் ஒரு விழிப்புணர்வுக்காக அமைக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். 2/11 நம் அடுத்த தினமாக தேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தினமாக கொண்டாடும். ஏன் தேசிய இந்த மாசு கட்டுப்பாட்டு தினம் கொண்டாடப்பட்டது என்றால், நம்முடைய பாரதத்திலே போபால் கசிந்த வாயுவால் ஏற்பட்ட மரணங்கள், பாதிப்புகளை நினைவு கூர்ந்த வகையில் இந்த தினம்
இந்த நாளிலே 2/11 நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த தேசிய கட்டுப்பாடு சமூக சூழலில் இருக்கின்ற மாசுகளை, அந்த சுற்றுச்சூழலால் பாதிக்கப்படுகின்ற நிலைகளை தவிர்க்கவும் அதற்கான விழிப்புணர்வுகளை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த நாள் நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே அன்றைய நாளிலாவது நாம் சுகாதாரத்துடனும் சமூக சூழலில் ஏற்படுகின்ற மாசுகளை நினைத்து அதை நாம் சரி செய்து கொள்வதற்கான ஒரு தினமாகவும், போபால் விஷவாயுவில் இறந்தவருடைய நிலைகளின் தினமாக நினைவு கூறுவதால் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. 3/12 உலக அளவில் சர்வதேச அளவில் மாற்றுத்திறனாளிகள் தினம். அதற்கு முன்னால் உடல் ஊனமுற்றோர் என்ற தினத்தை மாற்றுத்திறனாளிகள், அவர்கள் தங்கள் தொடுதலினுடைய சதவீதத்தை கொண்டு குறைந்த அளவு, கண் மூலம் 83%, செவிகள் மூலம் 11% நாம் அறிவு பெறுகின்ற பொழுது, அந்த தொடு உணர்ச்சியின் மூலமாக இருக்கின்ற அந்த குறைந்த சதவீதத்தை அந்த மாற்றுத்திறனாளிகள் தன்னுடைய திறமைகளாலும் தங்களுடைய வளத்தாலும் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற ஒரு நிலையில் அவர்களுக்கான அந்த பிரெய்லி எழுத்து முறையில் கற்பிக்கப்பட்டு அவர்கள் அறிந்து கொண்டு மிகப்பெரிய மேதைகளாக, உயர் படிப்பு மிக்கவர்களாக விளங்கியிருக்கின்றார்கள், திகழ்ந்திருக்கின்றால் பல உதாரணங்கள். உதாரணமாக மாற்றுத்திறனாளியாக நம்முடைய விளையாட்டு வீரன் மாரியப்பன், அவனுடைய திறமையை நாம் பாராட்டியது உலகமே. ஆகவே அவர்களுக்கு தினமாக கொண்டாடுகின்ற பொழுது அவர்களை கௌரவப்படுத்தவும் அவர்களை பாராட்டவும் இந்த தினத்தை இதை அதான் அரசாங்கமும் இன்றைய அளவில் அவர்களுக்கான 3% உதவியும், அவருக்கான சிறப்பு சலுகைகளும், போக்குவரத்திலே சலுகை, அவருடைய பணி செய்கின்ற தளத்திலே முன்னாடி செல்வதற்கான ஒரு அனுமதி, 100 நாள் வேலை திட்டத்திலே அவர்கள் பணி செய்கின்ற போது 4 மணி நேரம் குறைப்பு, என்ன விதமான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. மாவட்டந்தோறும் அவர்களுக்கான ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மையமான அவர்களுக்கு அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளி உதவி கருவிகள், இவைகளெல்லாம் நம் எல்லோரும் ஒருங்கிணைந்திருக்க வேண்டும். அவர்களுக்கான கல்வி உரிமை சட்டத்தையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அந்த குழந்தையிலே ஏற்படுகின்ற அந்த உடல் இயக்கங்களினுடைய குறைவால் அவர்களுக்காக ஒவ்வொரு வட்டாரத்திலும் பிஆர்சி பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் மூலம் ஒரு டேக்கார் சென்டரை வைத்து அதில் சிறந்த பணியாளர்களை, அந்த மாணவர்களுக்கான பயிற்சிகளையும் கொடுத்து அவர்களை ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திலே இணைத்து மிக அற்புதமாக அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். ஆகவே நாம் நம்முடைய சமூக சூழலிலே மாற்றுத்திறனாளிகளும் இச்சமுதாயத்தின் வாழ பிறந்தவர்கள், அவர்களுக்கான உரிமைகளை இன்று அரசாங்கம் வழங்குகிறது போன்று நாமும் அவர்களை சக மனிதர்களாக, அன்பு நேயர்களாக பராமரிக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். அடுத்து நம்முடைய 4/12 அன்று வனவிலங்கு பாதுகாப்பு தினம். அன்பானவர்களே, எல்லா உயிரினங்களும் பிறப்பில் உயிரினங்களும் மேம்படுத்தப்படுகிறது. எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான தகுதி பெற்றிருக்கிறது. ஆகவேதான் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான 36 சரணாலயங்கள் இருக்கின்றன நம்ம பாரதத்தில். ஆகவே பசுமை அளவில் பூங்காக்களை அமைத்து வனவிலங்குகளுக்கான ஒரு தேசிய அளவிலே அவர்களுக்கு பாதுகாப்புக்கான இடம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், இந்த ஆண்டு சென்னைக்கு போகின்ற வண்டலூர் ஜூ ஆகிய இந்த உயிரினங்களையும் அதில் வளர்கின்ற அந்த காட்டு பகுதியில் இருக்கின்ற வனவிலங்குகளுக்கான குட்டைகளை வெற்றி நீர் பராமரிப்புகளையும் இப்படி வழங்குகின்றார்கள். இந்த வனவிலங்கு சட்டம் அவைகளை கொல்லுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சட்டப்பிரிவு 15A 21AG என்ற ஒரு சட்டப்பிரிவும்
இந்த வனவிலங்கு பாதுகாப்பதற்கான ஒரு சட்டங்களை நம் பாரதத்திலே அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே சம உயிரினங்கள் இந்த உலகிலே வாழ்வதற்கும் அவை சந்தோஷமாக இருப்பதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் வேட்டையாடுவதை தவிர்ப்பதற்கும் இந்த வனவிலங்கு பாதுகாப்பு தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இது 1972 இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. 5/12 ஆரோக்கியமான நிலையில் வாழ்வதற்கான மண் தினம். அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த விவசாயியில் இந்த பாரதத்திலே நம்முடைய உலக அளவிலே இருக்கின்ற இந்த பூமியில் சமவெளிகளாகவும் நம்முடைய உற்பத்தியை விவசாயத்தை உற்பத்தி செய்கின்ற மண் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்று பலவித இயற்கை விவசாயங்கள் மறைந்து செயற்கை உரங்களால் இந்த மண் தன்மை வீணாகப்பட்டு பலவிதமான வளங்களை குறைத்து கொண்டே வருகிறது. அந்த காலத்தில் அந்த இயற்கை உரங்கள் மண்புழு நம்முடைய உழவர் நண்பனாக இருந்தது. இன்று மண்புழு இன்று உயிராக விவசாயத்தின் உயிராக பர்ணிக்கப்படுகிறது. ஆகவேதான் இந்த செடிகள் வளர்ப்பதற்கு மண்புழு உரங்கள் தயாரிக்கப்பட்டு அந்த உரங்களால் அந்த செடிகள் வளர்வதற்காக இன்று ஒரு உற்பத்தி முறையும் எல்லா இடத்திலும் மண்புழு உரம் இருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு தேடி பார்த்தாலும் அந்த நிலத்திலே அந்த மண்புழு இல்லை. ஆகவே அந்த மண் வளத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த மண்வளம் காப்போம் உயிர் வளம் பெறுவோம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் இந்த மண் தளத்தை நாம் கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, சர்வதேச தன்னார்வ தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த சர்வதேச தினம் இந்த நாளிலே கொண்டாடுவதுன்னா பல என்ஜிஓக்கள், தன்னார்வ மிக்க நிலையில் உள்ள நிறுவனங்கள், இன்று பலவிதமான முதியோர் இல்லங்கள், பலவிதமான அனாதைகள் இல்லங்கள், இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சர்வதேச அளவில் தேசிய அளவில் நமக்கு சமூக அளவில் அக்கறை கொண்டு அவர்களும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நிலையிலே இப்படி தன் ஆர்வத்திலே இந்த அமைப்புகள் செய்வதால்தான் இந்த சர்வதேச தன்னார்வ தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். அடுத்தது 6/12 தினத்தன்று நம்மளுடைய மாமேதை சட்ட வல்லுனர் டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள். ஆகவே நம்மளுடைய நாடு தேசிய அளவில் நம்மளுடைய குடியரசு நாடாக நம்மை ஆளுகொள்வதற்கான சட்டங்களை ஏற்றி எளியோர்களும் வறியோர்களும் அவர்கள் சமபங்கு மனித நேயவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாமேதை அவர்கள் மிக அறிவு சார்ந்த நுட்பம் சார்ந்த சட்டங்களை ஏற்றி நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் அவர் போற்றப்பட வேண்டும், அவரை பற்றி நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. 7/12 அன்று சர்வதேச விமான நிலையம். இன்றைய போக்குவரத்து சாதனங்கள் அதிவேகமான ரயில் சாதனங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை விட்டு ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டிற்கு வருவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 1 ஆண்டுகள் கப்பல் பயணம். ஆனால் இன்று 3 மணி நேரத்திலே கண்டம் விட்டு கண்டம். ஆகவே இந்த விமான சேவைகள் உள்ளூர் சேவை விமானங்கள், வெளிநாடு சேவை நிறுவனங்கள் என்ற 36 நிலைய விமான சேவை நிலையங்கள் நம் பாரதத்தில் இருக்கின்றன. நம்முடைய தமிழகத்திலும் சரி, புதுச்சேரியிலும் சரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற விமான சேவை நிலையங்கள் இருக்கின்றன. ஆகவே மக்களுடைய உழைப்பை, மக்களுடைய நேரத்தை குறைத்து அவருடைய வளங்களை பெருக்கிக் கொள்வதற்கான இந்த விமான சேவைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விமான தளங்கள் நம் பாரதத்திலும் தமிழகத்திலும் இருப்பதால் இவை விமான சேவை தினமாக 7/12 அன்று நாம் கொண்டாடுகின்றோம். 8/12 அன்று உலக எழுத்தறிவு தினம். அன்பார்ந்தவர்களே, கற்பவர் வாழலாம், கற்பிப்பவர் வாழ்விக்கின்றார்கள். ஆகவே இந்த காலத்தில், பண்டைய காலத்தில் மனிதன் தன் அறிவு பகுத்தறிவு என்ற ஒரு நிலையில்
தன்னை அறிந்து கொள்ளவும் பிறரை அறிந்து கொள்ளவும் சமூகத்திலே புரிந்து செயல்படுவதற்கான அறிவு, அவன் தாய்மொழியான அந்த கற்றல் விளைவுகளை அறிந்து கொண்டு அவன் வாழ்வை உயர்த்தி கொள்வதற்காக வாழ்விலே ஒத்து செயல்படுவதற்கான நிலையை உருவாக்க வேண்டும். அதுதான் எழுத்தறிவு. என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்ற நிலையில் அந்த எழுத்துக்களை அறிந்து கொள்ளாத நிலையில் இருக்கின்ற ஒரு நிலையை தான் நம் பாரதத்திலே புதிய எழுத்தறிவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை NLP என்ற ஒரு நடைமுறையை இன்று சென்ற வாரம் அதற்கான ஒரு தேர்வுகள் நடைபெற்றது. 25 நபர்கள் உள்ள ஒரு கிராமத்தில் எழுத படிக்க தெரியாதவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான சிலேட்டு, பல்பம், புத்தகங்கள், அட்டைகள், எழுத்துக்களை சொல்லிக் கொடுப்பதற்கான வட்டமிடுதல், இப்படிப்பட்ட பயிற்சிகளை ஒரு தன்னார்வ தொண்டர் நிறுவனமாக ஒவ்வொரு வட்டாரத்திலும் அந்த பிளாக் ரிசோர்ஸ் சென்டருடைய பயிற்சியாளர்கள் மூலம் தேர்வு எழுத வைத்து இந்தியாவில் எழுத்தறிவு சதவீதம் அனைவருக்கும் எழுத படிக்க எழுத்துக்களை அறிந்து கொள்ள அந்தந்த வட்டார மாநில மொழிகளுக்கு ஏற்ப அவர்கள் வளம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கிராமத்தில் சென்று பேருந்தில் ஏறுகின்ற பொழுது அந்த எழுத்தை படித்து இந்த ஊருக்கு செல்வது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்நாளில் எழுத்துக்களை படிப்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் இந்த கல்வி மட்டும்தான் கரை சேர்க்கும். ஆகவே அடிப்படையில் வயதானவர்கள் இந்த எழுத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் எழுத்தறிவு திட்டம் என்பதை நமக்கு கற்பித்திருக்கின்றார்கள். 1967ஆம் ஆண்டு இது துவங்கப்பட்டது. இன்றைய நாளில் அதை முழு எழுத்தறிவு சதவீதமாக முழு மாநிலமாக நிலை பெறுவதற்காகத்தான் இந்த மத்திய அரசால் இந்த எழுத்தறிவு தினம் கொண்டாடப்பட்டு நடைமுறைப்படுத்தி வருகின்றது. 9/12 அன்று ஊழல் தடுப்பு தினம். ஒரு சிறந்த நிர்வாகம் என்பது கரைப்படாத, அதாவது நேர்மையான எண்ணங்களோடு செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் மோசடியான நிகழ்வுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அரசினுடைய சட்ட திட்டங்களும் வரையறுக்கப்பட்டு இந்த ஊழல் தடுப்பு தினமாக கொண்டாடப்படுது. சர்வதேச அளவிலும் சரி, தேசிய அளவிலும் சரி, இதற்கான அமைப்புகள், நிறுவனங்கள் இருக்கின்றன. அவைகள் கண்காணித்து இந்த ஊழல் தடுப்பு நிறுவனங்களை தடை செய்து நம் நாட்டில் வளமாக்கி கொள்ளவும், சுதந்திரமாக செயல்படவும், நேர்மையான முறையில் செயல்படுத்தி வளப்பெறவும் இந்த தினத்தை கொண்டாடுகின்றது. இந்த தினத்தில் 11/12 அன்று உலக மலைகள் தினம். அன்பார்ந்தவர்களே, இந்த இயற்கையான பூமி ஆறுகளாலும் மலைகளாலும் சமூக விலைகளாலும் இயற்கையினுடைய நிலையிலும் வளர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இமயமலை, இப்படிப்பட்ட மலைகள் இருப்பதால் தான் அந்த மழை வளம் பெறுகின்றோம். அந்த காற்றினை இந்த மலைகள் தடுத்து வடகிழக்கு பருவ காற்று, தென்கிழக்கு பருவ காற்றுகள் மூலம் நம் மழை வளம் பெறுகின்றோம். ஆகவே இப்பேற்பட்ட மலைகள் நமக்கு பயன்படுகிறது என்றால் 27% மலைகள் உள்ளன இந்த நம்முடைய பாரத அளவில். அதில் 15% மக்கள் இந்த மலைவாழ் மக்களே மலைகளிலே வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மலைகள் சுரண்டப்படக்கூடாது, அவற்றை சுற்றிய பசுமை மர காடுகள் அமைக்கப்பட வேண்டும் என்று பல சீர்திருத்தங்களை செய்து கொண்டு வருகிறது. ஆகவே நீர்வீழ்ச்சிகள் மலையிலே தொடங்கி ஆறுகளாக வந்து சமவெளியிலே நமக்கு வகையிலே நமக்கு அந்த நீரானது பயன்படுகிறது. ஆகவே மலை என்பது ஒரு அற்புதமான ஒரு இயற்கை வளம். அவைகளை சுரண்டப்படக்கூடாது, அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மலை தினமாக கொண்டாடப்படுகின்றார்கள். மேலும் இந்த மலையிலே மிக உயர்ந்த மலை எவரெஸ்ட் மலை, இமயமலை. ஆகவே இந்த மலைகளின் பெருமை, நான் அருகில் இருக்கின்ற செஞ்சிக்கோட்டை மலையை பார்த்தேன். அந்த தேசிக ராஜா ராணிக்கோட்டை ராஜா கோட்டையினுடைய மேலே தன்னுடைய இருக்கைகளை அமைத்து அந்த மக்களுக்கு தேவையான உணவு பஞ்சகாலத்தில்
உணவு கிடங்குகளை ஏற்படுத்தி அவற்றில் சேமித்து வைத்து வறுமை காலத்தில் அந்த உணவை வழங்கிய ஒரு அற்புதமான அந்த மலையிலே போர்களுக்கு தடுப்பதற்கான மலையிலிருந்து வரும் வீரர்களை நம் நாட்டை இடத்தை பாதுகாப்பதற்கான பேரயங்கள் அமைக்கப்பட்டிருப்பதையும் எத்தனை வகையான அந்த இயற்கை வளத்தோடு சுற்றி அந்த மதில் சுவர்கள் அந்த மலையை சுற்றி இருப்பதையும் அந்த கல்யாண மகால் என்ற ஒரு கட்டடம் ஒவ்வொரு அறையிலும் குளிர்காலத்தில் ஏற்ற குளிரும் வெப்ப காலத்தில் ஏற்படுகின்ற குளிரும் குளிர்காலத்தில் வெப்பமாக இருக்கிற சூழலும் ஏற்பட்டு அந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கிறதா. என்ன ஒரு விஞ்ஞானம் பாருங்கள். இப்படிப்பட்ட அந்த நிலையில் இந்த மலைகளை நாம் போற்ற வேண்டும், மலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்த தினமாகத்தான் உலகில் மல தினமாக கொண்டாடுகின்றோம். 14/12 தேசிய சக்தி சேமிப்பு தினம். அன்பார்ந்தவர்களே, இன்று பெட்ரோலியம், நிலக்கரி, இந்த அடிப்படை பொருட்கள், மின்சாரம், பெட்ரோலியம், நிலக்கரி, இவைகள் மீண்டும் புதுப்பிக்கப்படாத இயற்கை வளங்கள், மின் சக்தியை கொண்டது. இந்த சக்திகளை நாம் சேமிப்பதிலும் அதை உருவாக்கி கொள்வதிலும் அதை பயன்படுத்துவதிலும் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினம் நாம் சிறப்பு தினமாக கொண்டாடுகிறோம். இன்று சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் பெறப்படுகிறது, காற்றாலையிலிருந்து மின்சாரம் பெறப்படுகிறது. இந்த மின்சாரங்களை நம் வீட்டிலும் சரி சமூகத்திலும் சரி அந்த மின் விளக்கினுடைய சதவீதம் ஒளி தன்மை 0.5 இப்படி அந்த மின் விளக்கினுடைய ஒளியை கொடுத்து அதிக தேவை மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற குறைவை கண்டுபிடித்து இன்று நாம் வளம் பெற்றிருக்கின்றோம். அன்றைய காலத்தில் இருந்த பல்புகள் அதிக மின்சாரத்தை செலவினங்களாக இருந்ததை இன்று புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் அந்த மின்சாரத்தை குறைத்து, அப்போ நம்மளுடைய வீட்டுகளிலும் மின்விசிறியும் மின்விளக்குகளும் தேவையில்லாமல் செய்கின்ற பொழுது அந்த மின்சாரத்தை நாம் வீண் செலவு செய்கிறோம். அதை குறித்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மின் சக்தி சேமிப்பு தினமாக நாம் இதை கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தினத்திலே வேணும் சொல்ல வேண்டும் என்றால் 1992ஆம் ஆண்டு இந்த மின்சக்தி வாரியம் இது என்ற ஒரு அமைப்பின் மூலம் இது கண்காக்கப்பட்டு அனைத்து கிராமங்களிலும் குடிசைகளிலும் மின்சாரத்தை வழங்கியிருக்கிறது அரசாங்கம். விலையில்லாத மின்சாரம், இலவச மின்சாரம், மின் மோட்டார்களை நாம் பயன்படுத்தி இந்த மின்சக்தியின் மூலம் விவசாயத்தை பெருக்கிக் கொள்வதற்கான இந்த மின்சார தினம் கொண்டாடப்படுகிறது. இதை நாம் அந்த தினத்தை சிறப்பு தினமாக கொண்டாட வேண்டும். 18/12 சர்வதேச புலப்பெயர்கள் தினம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் போர்களாலும் வறுமையினாலும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு புலப்பெயர்ந்து செல்கின்றார்கள். அங்கே குடிபெயர்ந்து தன் இடத்தில் இருக்கின்ற வறுமையின் காரணமாகவும் போரின் காரணமாக தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பல நாடுகளுக்கு செல்கின்றார்கள். உலக அளவிலே 3.3% மக்கள் இந்த புலப்பெயர் சதவீத மக்கள் தொகையாக இருக்கின்றார்கள். உலக மக்கள் தொகையிலே 248.7 மில்லியன் மக்கள் இந்த புலப்பெயர்ந்த மக்களாக இருக்கின்றார்கள். அதில் 242 மில்லியன் மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு சமயத்திலே அந்த தொலைதூரத்து 1072 பேர் இப்படி புலப்பெயர்கின்ற போது அந்த கடல் பயணத்திலே இறந்திருக்கின்றார்கள். நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ், இதற்கு முன்னால் இருந்த பாப்பரசு அவர்கள் புலம்பெயர்ந்து வந்த அகதிகளையும் மக்களையும் அந்த நாடுகள் பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று உலக தலைவர்கள் எல்லாம் கடிதம் எழுதினார். ஏன்? எந்த மக்களும் புறக்கணிக்கப்படக்கூடாது. ஒருவர் தஞ்சம் என்று வந்தால் அந்த நாட்டிலே அங்கீகரிக்க விட வேண்டும். நம்முடைய தமிழகத்திலும் புதுவையிலும் ஸ்ரீலங்காவிலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் இன்று அவர்கள் லங்கையினுடைய குடிவாழ் மக்களாக நம்ம இடத்திலே இருந்து அவர்கள் வளம் பெற்றிருக்கின்றார்கள். அரசு அத்தனை உரிமைகளையும் அவர்களுக்கு கல்வி முதல் கொண்டு சமுதாய கூடங்கள் வீடுகள் முதல் கொண்டு பராமரித்து அவர்கள் இங்கு பல ஆண்டுகளாக வாழ்கிறார். இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு.
ஆகவே தஞ்சம் என்று தண்டி வந்தவருக்கு நாம் நாடி உதவி செய்ய, நான் உதவிட்டு இருந்தேன், தஞ்சம் என்று தேடி வந்தேன், எனக்கு வாழ்வு கொடுத்தாயா, இடம் கொடுத்தாயா. நாம் வாழ்கின்ற வீடு இந்த உலகத்திலே சொற்பகாலம். ஆகவே அந்த காலத்திலே, இந்த காலத்தில் வாழ்கின்ற காலத்தில் இந்த புலம்பெயர்ந்து வரவர்களுக்கான ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டு தலைவர்கள், நாடு இருக்க வேண்டும், ஒரு சமூகம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலக புலப்பெயர்வு மக்கள் தினமாக இது கொண்டாடப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, 23ஆம் தேதி சர்வதேச விவசாயிகள் தினம். அன்பார்ந்தவர்களே, இந்த விவசாயம் என்பது அடிப்படை தேவை, உணவு. இந்த உணவுக்கு தேவையான உழைப்பு, அதனால்தான் உழவர் தினம் என்று கொண்டாடுகின்றார். அப்ப இந்த விவசாய தினத்தினுடைய முக்கியமாக நாம் பார்க்கின்ற போது, அக்டோபர் மாதம் 2014ஆம் ஆண்டு உலக அளவில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. விவசாயிகளினுடைய உணவு பாதுகாக்கவும், அவற்றினுடைய விவசாய சீர்திருத்தங்களை நாம் கொண்டு வரவும் 1979 1980 வரை 7 மாதங்கள் நம்முடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர் ஒரு தனிப்பட்ட சட்டத்தை இயற்றினார். இந்த ஏழைகள் ஜமீன்தார் முறையில் பல ஆயிரக்கணக்கில் ஏக்கர்கள் வைத்திருந்ததை அவர் அந்த உலக சீர்திருத்த நிறையின் பிரகாரம் அதை கொண்டு வந்து தடுத்து இந்த உழவர் பாதுகாப்பு தினமாக நமக்கு கொண்டாடினார்கள். பிரதமர் அவர்களுடைய முதல் பிரதமராக நமக்கு இருந்தவர், சட்ட திட்டங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர். இந்த தினத்திலே அதை விவசாய தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். 24/12 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைவு தினமாக 1987 அவர் நினைவு நாளாக நாம் இதை கொண்டாடுகின்றோம். 25/12/26 கிறிஸ்து பிறந்த தினமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிலையில் உலக அமைதியும் உலக மக்களுக்காக இறைவனே மனித குலம் எடுத்து ஒரு கன்னியிடம் பெத்லேகம், கலிலேயா நாட்டில் உள்ள எருசலேமில் உள்ள பெத்லேகமில் பிறந்திருக்கின்றார். அதை தான் இன்று 2 நாட்கள் முன்னாடி இந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடினோம். ஆகவே ஒரு அன்பை கொண்டு வர, பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய, நம் மனித வாழ்வு சிறக்க கடவுளே மனிதனாக பிறந்தனார். இந்த தினத்திலே நாம் பார்க்கின்ற போது இதற்கு வரலாற்று நிகழ்வுகள், தீர்க்கதரிசியில் ஏசையா தீர்க்கதரிசனம் பல ஆண்டுகளுக்கு முன்னே இயேசுனுடைய பிறப்பு செய்தியை குறித்திருக்கின்றார். ஆகவே ஒரு வால் நட்சத்திரம் தோன்றி கிறிஸ்துவு இந்த உலகத்தின் மீட்பர் மனித அவதாரம் எடுத்து, கடவுளாக அவர் மனித அவதாரம் எடுத்து பிறந்த நாளை பற்றி 4000 வருடங்கள் அதற்காக தயாரிப்புகள் செய்து ஒரு ஏழை ஒரு குடிசையிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்து இந்த நாட்டினுடைய மக்கள் இறைவன் மால் ஈர்க்கப்பட வேண்டும், இறைவனை புரிந்து கொண்டு இறைவனோடு ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனாக பிறந்து பாடுகள் பட்டு தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து உயிர்த்தெழுந்தார். ஆகவே இந்த தினம் பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. 4000 வருஷம் அளவாய் காத்திருந்து இந்த மீட்பர் பிறந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். உலக அளவிலும் இந்த நாள் ஒரு முக்கியமான தினமாகும். இந்த நம்முடைய நாட்டிற்கும் அல்ல, இந்த உலகத்திற்கே உலக மீட்பை கொண்டு வந்த ஒரு நாளாக நாம் கொண்டாடுகிறோம். அன்பர்களே, இந்த 25 டிசம்பர் மாதத்திலே முக்கிய தினமாக நாம் கொண்டாடுகின்ற போது கிறிஸ்தவர்கள் 4 வாரங்கள் திருவருகை காலமாக அதை முன் தயாரிப்பு செய்து 5வது வாரமாகத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தியை விழாவை கொண்டாடுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இது 13ஆம் நூற்றாண்டிலே இந்த விழா, கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுவதையும் அந்த கிறிஸ்மஸ் குடில் விழா கொண்டாடுவதையும் பாரம்பரியமாக நாம் கொண்டு வந்து, அந்த கிறிஸ்து பிறப்பின் போது 3 ராஜாக்கள் பொன், கோலம்,
வெள்ளைப்போளம் போன்றவைகளை கொடுத்து காணிக்கையாக கொடுத்த ஒரு நிகழ்வையும், வரலாற்றின் நிகழ்விலே மத்தேயு, லூக்கா என்ற திருச்சபையினுடைய புதிய விவிலியத்திலே இந்த இயேசுவின் கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றியும் அவர் பிறந்த நிகழ்ச்சியும் பற்றியும் இதில் வரலாற்றாக பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே ஒரு மீட்பு செய்தியை, ஒரு அன்பின் செய்தியை கொண்ட ஒரு விழாகமாகத்தான் இந்த நாளை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக இந்த டிசம்பர் மாதத்திலே நினைவு நாட்களாக நாம் கொண்டாடுகின்றவர்களை பார்க்கின்ற போது 3/12/2025 ராஜேந்திர பிரசாத் அவர்கள் முதல் குடியரசுத் தலைவர் அவருடைய நினைவு தினமாகவும், 5/12 அன்று மகாகவி மகாஸ்ரீ அரவிந்தர் நினைவு நாளாகவும், 10/12/25 அன்று ஆர் வெங்கட்ராமன் 8வது குடியரசுத் தலைவருடைய நினைவு நாளாகவும், ராஜாஜி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 11/12/15 அவருடைய நினைவு நாளாகவும், மகாகவி பாரதியார் உடைய நினைவு நாளாகவும், 14/12/25 கர்நாடக இசை மேதை MS சுப்புலட்சுமியுடைய நினைவு நாளாகவும், சர்தார் வல்லபாய் பட்டேல் 22/12/25 அன்று நாளாகவும், கணித மேஜர் ராமானுஜர் 23/12/25 அவருடைய நினைவு நாளாகவும், முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் 25/12/25 நினைவு நாளாகவும், ஜெய்சிங் முன்னாள் குடியரசுத் தலைவர் 26/12/25 அவருடைய நினைவு நாளாகவும், முன்னாள் சங்கதத் சர்மா அவர்கள் குடியரசுத் தலைவராக 31/12 அன்றும் இந்த நாள் நினைவு நாளாகவும், அவருடைய பிறந்த நாளாக நாம் கொண்டாடுகின்ற பொழுது 4/12/2019 நம்முடைய குஜரால் முதல் பிரதமர் அவருடைய பிறந்த நாளாகவும், 8/12/1921 ஹைதர் அலி மைசூர் ராஜாவினுடைய பிறந்த நாளாகவும், 10/12/1878 ராஜாஜி இந்திய கவர்னர் பிறந்த நாளாகவும், 19/12/1946 சோனியா காந்தி அம்மையாருடைய பிறந்த நாளாகவும், 11/12/1938 பிரணாப் முகர்ஜியினுடைய பிறந்த நாளாகவும், 18/12/1878 ஜோசப் ஸ்டாலின் ரஷ்ய அதிபருடைய பிறந்த நாளாகவும், 19/12/1934 பிரித்திபா பாட்டீல் முதல் பெண் குடியரசனுடைய பிறந்த நாளாகவும், 21/12/1503 நாம்ஸ்டாங் உலக தீர்க்கதரிசி அவருடைய நாளாகவும், 22/12/1887 ராமானுஜர் பிறந்த நாளாகவும், 25/12 அன்று உலக மீட்பர் இயேசு கிறிஸ்து 1வது ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன் அவர் பிறந்த தினமாகவும், 25/12/1642 ஐசக் நியூட்டன் பிறந்த நாளாகவும், 25/12/1924 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிரதமர் இருந்தவர் அவர் பிறந்த நாளாகவும், 27/12/1822 லூயி பாஸ்டருடைய பிறந்த நாளாகவும் கொண்டாடுகிறோம். ஆகவே ஒவ்வொரு நாட்டு தேசிய அளவில் இருக்கின்ற பிறந்த நாளையும் நினைவு நாளையும் நம்மளுடைய நினைவிலை குறிப்பைத்து கொண்டு நம்மை வளப்படுத்தி கொள்வோம். ஆகவே இந்த டிசம்பர் மாதத்தின் சிறப்புகள், ஒவ்வொரு நாட்களுடைய நிலைகளை பற்றி பகிர்ந்து கொண்டோம். நீங்கள் இதை உள்வாங்கி கொண்டு ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்புகளையும் நீங்கள் சமூகத்திலே சிறப்புற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.